ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அதிமுல்லா ஷெரீஃப் உங்கள் பேர்ட்ஸில் வரேச்சு. இன்னைக்கு வந்து லேப்டாப் என்னென்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சில விட வந்து செத்து இருக்குது, அதை பற்றி நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா வந்து புதுசாக குட்டியும் போந்துக்குது, அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கூண்டுக்குள்ள வந்துட்டேன். என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சக்கரம் கிரிஜெல்லாம் விட போச்சிருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு விடை வந்து சக்கர் மாரி வந்திருக்குது, டார்க் சக்கரில். இன்னொரு விடை வந்து கிரிஜலில் வந்திருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, விடை வந்து செத்து கிடக்குது வந்து பார்க்குறேன். அப்புறமா இந்த ரெண்டு ப்ளூ இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒரு 2 விடை இருந்தது. ஒரு விடை வந்து செத்து இருக்குது. அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்க. நம்ம கூண்டில் என்னன்னா, இப்போ புறாக்கெல்லாம் வந்து அம்மை அதிகமா வந்துடுது. அதனாலே வந்து விடை வந்து தப்பிக்க மாட்டுது. அப்புறமா இந்த காசின் வந்து ஒரு விடை பொறிச்சிருக்குது. இந்த காசின் வந்து ஒரு விடை மட்டும் இருக்குது. காசின் கலர்லயே வந்திருக்குது. அப்பா காசின், அம்மா சக்கரு. இதுக்கும் அம்மை வந்து அதிகமா வந்திருக்குது. நம்ம வந்து புதுசா ஒரு லைனை உருவாக்கலாம் இந்த வருஷத்துல நினைச்சா. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தான் காரணம். ஏன்னா வந்து கூண்டில் வந்து கொசு அதிகமாக வருதால அம்மா வருதா, இல்லை நீங்க வெயில் அதிகமாக காலில் போடுறதால அம்மா வருதா எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம இப்போ தீனி போடுறதுல அதில் வந்து அதிகமான சூடான பொருள் இருந்தாலும் அதை வந்து இந்த அம்மா அப்பா ஊட்டுறதால அந்த புறாங்களுக்கு வந்து ஹீட் அதிகமாகி அம்மா வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம கிர்ஜலும் ஜாக்கும் விட கூட பொறிச்சிருந்தது. அது வந்து சக்கரை விடை ஒன்று பொறிச்சுது. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் வீட்டில் கூட வச்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதை கூட நான் வீட்டில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டேன். மறுநாள் அது திருப்பி இருந்துச்சு. அவங்க வந்து திருப்பி முட்டை வச்சுருந்தாங்க. 2 விடை பொறிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெரிய ஜாக் வந்து ரொம்ப டல்லா ஆகுது. நம்ம பெரிய ஜாக் வந்து ரொம்ப டல்லா ஆகுது. கரெக்டா டைஜஷன் ஆகல நினைக்கிறேன். லிவர் ப்ராப்ளமா இருக்கும். இதை கூட நான் வீட்டில் தான் எடுத்துன்னு போய் தான் ரெடி பண்ணணும். ஏன்னா இப்போ நான் வந்து இங்கே இல்லை. ஒரு நாள் நான் காலையில் வருவேன், ஒரு நாள் நைட் வருவேன். எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இங்கே வரேன் கூட்டுக்கு. அப்படி இருக்கும்போது என்னால் வந்து கரெக்டாக அந்த புறா வந்து பார்க்க முடியல. இன்னைக்கு தான் நான் காலையில் வந்திருக்கேன். பார்த்தா இப்போ என்னென்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இந்த புறாலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் வந்து இந்த புறாலாம் எடுத்து போயிட்டு ரெடி பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இதை எடுத்துன்னு போயிட்டு நான் வீட்டில் தான் ரெடி பண்ணணும். அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த புறா வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறேன், எப்படி இந்த புறா ரெடி ஆகுதா இல்லையா. அப்புறமா நம்ம வீட்டில் வந்து 17 வயசு ஒரு ஃபீமேல் இருக்குது. அப்படி இது ரெடி ஆயிடுச்சுன்னா நான் வீட்டில் வச்சு இது கூட அதை ஜெதை போட்டு அந்த கண்ணு தெரியாத புறாக்கு வந்து ப்ரீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி நானும் பார்க்குறேன். இது ரெடி ஆயிடும் சுக்கால அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. இந்த கிர்ஜல் கூட இன்னொரு புறா பிறந்தது இல்லை, அதுவும் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ரொம்ப குட்டியா இருக்குது. இது 10 நாள் மேலே ஆகுது குட்டி. அதுக்கேற்ற சைஸ் இல்லை. இதுக்கும் ஃபுல்லாக அம்மா வந்திருக்குது. மேக்சிமம் இந்த பின்னால் அம்மா வந்தாலே குட்டி வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இதுதான் நம்ம கூண்டில் வந்து ஒரு பிரச்சனை. நம்ம கூண்டில் மட்டும் இல்லை, நிறைய பேர் கூண்டில் இது பிரச்சனையா இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீனி வந்து இவங்களுக்கு தனியாக பேர் பண்ணோம்னா நம்ம விடையை வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி காப்பாற்றலாம். இப்போ இந்த மாதிரி செட்டப்ல பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடக்கும். இதே நம்ம வந்து தனித்தனியாக கேஜை வச்சு நம்ம பண்ணும்போது நிறைய ரிசல்ட் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் இந்த கூண்டு வைக்கும் போது வந்து இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 புறா, டோட்டலாகவே 10 புறா தான் இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருக்கும் அதில். அப்போ எடுக்கும்போது எனக்கு விடை வந்து நல்லா ரிசல்ட் வரும். அதே என்கிட்ட வந்து போக போக புறா அதிகமாக வந்து நிறைய இந்த மாதிரி ஃபால்ட் வர ஆரம்பிச்சது. அப்போ நான் வந்து வெளியே கூண்டு வச்சிருந்தேன். எனக்கு எது வந்து முக்கியமா புறா தேவையோ அதெல்லாம் வந்து நான் வெளியே வச்சு ப்ரீட் பண்ணுவேன். சைஸ்லாம் சொல்றீங்களா, பக்காவான சைஸ்ல வரும் எல்லா விடையும். அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ திருப்பியும் நம்ம ஃப்ரெண்டு புறாலாம் எடுத்துட்டு வந்து வச்சதால புறா அதிகமாயிடுச்சு. திருப்பியும் நம்மளுக்கு பழைய பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு.
நான் என்ன நினைச்சேன்னா, சரி செட்டப் பண்ணா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைச்சேன். நம்ம செட்டப் பண்ணாலும் வெளியே தனியா அதுக்குன்னு வைக்கிறது அது வந்து வேற விஷயம். அல்லாம அதுக்கு தீனிலாம் நம்ம கரெக்டா வைப்போம். தனியா ப்ரீடிங்ல இருக்கும்போது அதுக்கு தேவையான தீனி வந்து அது கரெக்டா எடுத்துக்கும். இந்த மாதிரி கும்பலா இருக்கிற நேரத்துல வந்து அதுக்கு தேவையான தீனி வந்து அதால கரெக்டா எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய புறா இருக்கிறதுல சண்டை நடக்கும் அடிக்கடி. இதெல்லாம் மாத்தணும். மாத்துறேன். என்ன யோசிக்கிறேன்னா, இங்கேருந்து புறாலாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஷிஃப்ட் பண்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அங்கே கூட செட்டிங்லாம் பண்ணணும். வீட்டில் ஒரு ரூம்ல பூனைலாம் வச்சிருக்கேன். அந்த பூனைலாம் வேணா எடுத்துட்டு பண்ணலாம்னு இருக்கேன். பார்க்கலாம். வீட்டுக்கு போனால் தான் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ண முடியும். வீட்டுக்கு போயிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு பக்காவா எல்லாம் பூனையும் வந்து குத்துட்டு ஒரு செட்டிங் பண்ணலாம். எப்படி இருக்குதோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். என்ன சொல்றது, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் இந்த மாதிரி ஆகும்போது ஒரு கஷ்டமா இருக்கும். அதுதான் எனக்கு செம்ம வெறுப்பா இருக்குது. இந்த புறா நம்ம புறா எல்லாம் புறாவும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த ஜாக் மட்டும்தான் கொஞ்சம் டல்லா இருக்குது. அது நம்ம வீட்டுக்கு எடுத்து போயிட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையான லைனு. இந்த ஒரு புறா இறந்துச்சு. இந்த ஒரு புறாவும் கொஞ்சம் கஷ்டம்தான் தப்பிக்கிறது. அங்க வெளியே ஒரு புறா வச்சிருக்கேன், தெரிதா பாருங்க. இதோட ஜோட்டால் தான் அது. இது வந்து நம்ம ஜாக்கும் கெஜலும் பொறிச்சிருக்குது. இந்த ஜாக் கிடையாது, பின்னால் நினைக்கிறதுல இந்த ஜாக் தான் பொறிச்சிருக்குது. இப்போதைக்கு இந்த ஒரு காசின் விட இருக்குது, பரவாயில்ல. இது வந்து நம்ம முட்டைங்க வச்சுக்குது புறாங்க. இது வந்து டம்மி முட்டை. இந்த டம்மி முட்டைக்கு நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். ஃபீமேல்ஸ் வந்து முட்டை வைக்கிறது இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இங்க ஒரு பேர் முட்டை வச்சிருக்குது. அதுல இருந்து ஒரு முட்டை எடுத்து இந்த முட்டையில மாத்தி வச்சிருக்கேன். ஒரு முட்டை அதுக்கு வச்சிருக்கேன், ஒரு முட்டை வந்து இந்த 2 ஃபீமேலுக்கு வச்சிருக்கேன். இதுல பொறிக்குதா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ வந்து இவ்வளவுதான். நீங்க பார்த்திருப்பீங்க, சில விடை வந்து செத்துச்சு, சில விடை வந்து உயிரோட இருக்குது. உயிரோட இருக்க விடை வந்து எப்படி வருது நம்ம போக போக வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி நான் அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம லேப்டாப்ல இருந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஜாக்கும் வந்து டல்லா இருக்குது, அதை வீட்டுக்கு எதுவும் போய் ரெடி பண்றேன். அதை பத்தியும் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை வித் பேர்ட்ஸ் லவர் என்ஜி.